என்கிட்ட ஒரு 500 வோல்ட் மெக்கர் இருக்குங்க. இந்த மெக்கர் வந்து எப்படி நமக்கு பவர் ஜென்ரேட் பண்ணி நமக்கு வந்து டெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றத பற்றியும், இது ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் பார்ட்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக மெக்கரும் ஜென்ரேட்டரும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது எப்படி வந்து ஒன்றுன்னு சொல்கிறோம், அதனோட கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம மெக்கரும் ஜென்ரேட்டரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனோட கன்ஸ்ட்ரக்ஷனாக ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ நம்ம ஜென்ரேட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பவர் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நம்ம மெக்கரும் அதே தாங்க பண்ணுது, பவர் ஜென்ரேட் பண்ணி கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ பார்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரேட்டர்னு எடுத்துகிட்டோம்னா அதை சுற்ற வைக்கிறதுக்கு ஒரு இன்ஜின் வச்சுருப்போம். ஸோ அதே மாதிரி மெக்கர்லேயே வந்து சுற்ற வைக்கிறதுக்கு நம்ம கையில் ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்டில் வச்சுருக்கோம். ஸோ அந்த ஹேண்டில் ரொட்டேட் பண்ணுறது மூலமாக இந்த கியர் பாக்ஸ் இருக்கும். அந்த கியர் மூலமாக நம்ம இதனோட ஸ்பீடு வந்து அதிகமாக ரொட்டேட் ஆகும். ஓகே, இப்போ இந்த செட்டப், இந்த கியர் பாக்ஸு, இந்த ஹேண்டில், இது வரைக்கும் வந்து ப்ரைம் மூவர் செட்டப். நம்ம ஜென்ரேட்டரை கம்பேர் பண்ணும்போது அது வந்து இன்ஜின் செட்டப். அதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டர் செட்டப்பு. ஸோ அந்த ஆல்டர்னேட்டர் செட்டப்பில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோர் இருக்குது. ஸோ இந்த கோர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வைண்டிங்கை சுற்றி வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 வைண்டிங் இருக்குது. ஸோ இந்த 2 வைண்டிங்கையும் வந்து வைண்ட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து 2 எண்டை கொண்டு வந்திருக்காங்க. சீரியஸாக கொடுத்துட்டு 2 எண்டை வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஸ்டேட்டர் வைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதே தான் வந்து ஜென்ரேட்டர்லேயும். ஓகே, அதுக்கப்புறம் சென்ட்ரல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டர் இருக்குது. ஸோ இது வந்து பர்மனன்ட் மேக்னெட் கொடுத்துருக்காங்க. மெக்கரில் பர்மனன்ட் மேக்னெட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜென்ரேட்டர் எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து வைண்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஸோ இது ஒர்க்கிங் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து இன்ஜின் ரொட்டேட் ஆகிறது மூலமாக அந்த ரோட்டர் ரொட்டேட் ஆகும். இதில் நம்ம ஹேண்டில் ரொட்டேட் பண்ணுறது மூலமாக ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆனால் பவர் ஜென்ரேட் ஆகும். எப்படி ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம காயில் கரண்ட் கேரிங் கண்டக்டரை கட் பண்ணும்போது அதில் ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அதே பிரின்சிபலில் தான் வந்து ஜென்ரேட்டர் வேலை செய்யுது, மெக்கரை வேலை செய்யுது. ஸோ அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய அவுட்புட்டுன்னு பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் வந்து இந்த இடத்துல கொடுப்போம். இது வந்து 500 வோல்ட் மெக்கருங்க. ஸோ இதனோட அவுட்புட்டுன்னு பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் வரும். ஸோ இதை வந்து நான் வந்து ரொட்டேட் பண்ணி இதில் லைட் எரிய வச்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஓகே, இது வந்து 230 வோல்ட் அவுட்புட் வந்துடுது. ஆனால் நம்மளோட மெக்கரோட அவுட்புட்டுன்னு பார்த்தீங்கன்னா 500 வோல்ட் டிசி வோல்டேஜாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம டெஸ்டிங்க்கெலாம் அதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு அந்த ஏசி சப்ளையை 230 வோல்ட் ஏசி சப்ளையை டிசி சப்ளையாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு வெளியில் கொடுக்கும். இதில் இன்னொரு பார்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீட்டர் செக்ஷன் இருக்கும். ஸோ இங்கே வரக்கூடிய டிசி சப்ளை வந்து நம்மளோட அந்த டெர்மினல்ஸ் வழியாக போயிட்டு ரிட்டர்ன் வரக்கூடியதை ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணும். எப்படி கால்குலேட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோம்ஸில் I=V/Rன்னு இருக்குல்லுங்க. ஸோ இப்போ வோல்டேஜ் தெரிஞ்சிடும், கரண்ட் வந்து எவ்வளோ போயிட்டு வருதுன்னு தெரிஞ்சிடும். அதை வச்சு வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை இது கால்குலேட் பண்ணி சொல்லிடுறோம். ஸோ அதனால தான் ஜென்ரேட்டரும் நம்மளோட மெக்கரும் வந்து ஒன்று அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இதையும் நீங்கள் ஜென்ரேட்டர் பார்ட்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஜென்ரேட்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து உங்களுக்கு குழம்பாது. இதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரேட்டரை பற்றி ஒரு 2-3 வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே ஐபனில் கொடுத்துருக்கேன். ஓகே, இது ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஒரு 230 வோல்ட் கிளாம்புங்க. நேம் பிளேட்டில் பாருங்கள் தெரியும், இது ஒரு 230 வோல்ட் கிளாம்பு. ஸோ இதை வந்து நான் ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். ரைட் ஏறிதுங்களா? ஸோ அதே மாதிரி தான் வந்து இதில் 230 வோல்ட் ஜென்ரேட் ஆகும். அவுட்புட் வரும்போது நம்ம ரெக்டிஃபையர் மூலமாக போயிட்டு டிசி வோல்டேஜாக வெளியில் வருது. ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.